Good morning, students. Today we are see about the commercial bank. Okay, already we know about the history of bank and commercial bank. ஸோ அதை திருப்பி உங்களுக்கு ஒரு ரீகால் கொடுத்துட்டு அடுத்த டாபிக் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேங்க் அப்படிங்கிற லெசன் அப்படிங்கிறதுனால திருப்பி இன்னொரு தடவை ரீகால் பண்ணுறேன். ஓகே, கமர்ஷியல் பேங்க்கோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னே இது ப்ராஃபிட் மோட்டிவ். Okay, profit motive is a main aim. So இவங்க என்ன அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்கில் வந்து ரெண்டு டைப் பார்த்தோம், ப்ரைமரி அண்ட் செகண்டரி அப்படின்னு. ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் வந்து வாட் ஆர் த டூ மெயின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ். ஓகே, கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் ஒர்க் அவுட் ஃப்ரம் த மோட்டிவ். ஸோ தட் இஸ் they do not provide a long term credit அப்படின்னு பார்த்தோம் இல்லை. லாங் டேர்ம் கிரெடிட் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ liquidity of asset is to be maintained. ஸோ liquidity of assessment அப்படின்னா நம்ம சொத்தை அடமானம் வச்சு வாங்குறது. ஓகே, now we have to see about the functions of commercial bank. That is three. First is primary, secondary and other functions. Okay, what are the functions, students? Primary, secondary and other. Okay, now we will see one by one again. Okay, primary function la ரெண்டு ரொம்ப important one, that is accepting deposits and advancing loans. Okay, so accepting deposits, டெபாசிட்டை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ என்ன மாதிரி டெபாசிட்? தெர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் அ டெபாசிட். ஒன் இஸ் டிமாண்ட் டெபாசிட் அண்ட் அதர் ஒன் இஸ் டைம் டெபாசிட்ஸ். ஸோ இது நம்ம ஏற்கனவே நான் உனக்கு நேற்று நான் சொல்லியிருக்கேன். டிமாண்ட் டெபாசிட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு பணத்தை வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு எப்போ தேவையோ பேங்க்குக்கு நோட்டீஸ் கொடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு எப்போ தேவையோ நம்ம போய் வித்ட்ராயல் ஸ்லிப் எழுதி கொடுத்து நம்ம ஏடிஎம்மில் இருந்தோ இல்லை செக்கில் இருந்தோ நம்ம அதை வாங்கிக்கலாம். அது டிமாண்ட் டெபாசிட். எப்பெல்லாம் நமக்கு வேணுமோ, சரியா? இப்போ நம்ம ஒரு கஸ்டமர், நம்ம வந்து ஒரு 10,000 rupees நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கே எனக்கு அந்த பணம் தேவைப்படுது அப்படின்னா நான் போய் என்னோடய வித்ட்ராயல் ஸ்லிப் போய் ஏடிஎம்லேயும் நான் போய் என்ன பண்ணிக்க முடியும், என்னோடய அமௌண்ட்டை என்னால் எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் டிமாண்ட் டெபாசிட். ஆனால் டைம் டெபாசிட் அப்படிங்கிறது எப்படின்னா, நீ வந்து ஒரு 5 வருஷத்துக்கு என்னோடய காசை வந்து இங்கேயே இருக்கட்டும் நீ போட்டு வைக்கிறேன்னா அதுக்கு பேர் டைம் டெபாசிட். இந்த 5 years பீரியடில் அந்த பணத்தை நீ வந்து வித்ட்ரால் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த 5 years முடிஞ்சதுக்கப்புறமா தான் அந்த பணத்தை நீ வித்ட்ரால் பண்ண முடியும். ஸோ அந்த 5 years அவன் வச்சுக்கிறதுக்காக தே பே இன்ட்ரெஸ்டட். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்ற எல்லா டெபாசிட்டை விட இந்த டைம் டெபாசிட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்னது? வட்டி, இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ டைம் டெபாசிட்டுடைய கஸ்டமர் கேன் வித்ட்ரா த மணி எனி டைம் த்ரூ செக்ஸ் ஆர் ஏடிஎம். ஸோ டைம் டெபாசிட் during a specified period only they are able to withdraw their money and they hit high interest rate for this deposit. These are the 2 points we have to write. This is one of the 5 mark question it is. Okay, so the core answer you will write. And next one is a secondary functions. Next one is a advancing loans. Advance loan is nothing but ஸோ கிராண்டிங் லோன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் பிஸ்னஸ். இப்போ நீயே 12th முடித்ததுக்கப்புறம் ஒரு காலேஜ் அரேஞ்ச் பண்ணணும், நான் ஒரு எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம அப்ளை பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு லோன் அப்ளை பண்ணுறோம். ஸோ தட் இஸ் கால்ட் அ அட்வான்சிங் லோன். தட் இஸ் கிராண்டிங் லோன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பர்சன்ஸ். Next one is a secondary functions. There are various aspects in secondary functions. That is agency service, general utility services, transfers of funds and credit creation. First one is agency அப்படின்னு சொல்லும்போது the word itself implies that and acts as an agents of customers by performing various functions. நிறைய வேலைகள் வந்து பேங்க்லோட வேலைகள் செய்கிறதுக்கு இந்த கமர்ஷியல் பேங்க் வந்து ஒரு ஏஜெண்ட்டாக இருக்குது. ஸோ என்னென்ன அந்த ஏஜெண்ட்டாக இருக்கிறது அப்படின்னா கலெக்டிங் செக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு செக்கை வந்து கலெக்ட் பண்ணுறோம், யாருக்காவது கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பேங்க்கில் போட்டு தான் அந்த பணத்தை எடுத்துக்குவோம் இல்லையா? அப்போ அந்த சமயத்தில் வந்து பேங்க் ஆக்டர்ஸ் ஆஸ் அ கலெக்டிங் செக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று இஸ் அ கலெக்டிங் இன்கம். இப்போ எல்லாம் பார்த்தோன்னா
நம்ம நிறைய எல்லாருமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ப்ரைவேட்டாக இருந்தால் கூட இன்கம் வந்து நம்ம கையில் கொடுக்குறதில்ல, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் தான் என்ன செய்கிறாங்க, கிரெடிட் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் பென்ஷனர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா கையில் கொடுக்குறது கிடையாது, அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் தான் போடுறாங்க. இப்போ நிறைய வீடுகளில் வந்து வாடகை கூட அக்கௌண்ட்டில் தான் போடுறாங்க. அப்போது இது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுது, பேங்க் இந்த சமயத்தில் ஆக்ட் ஆஸ் அன் கலெக்டிங் இன்கம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிறப்ப நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கலெக்டிங் செக்ஸ், கலெக்டிங் இன்கம். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பேயிங் எக்ஸ்பென்சஸ். பேயிங் எக்ஸ்பென்சஸ் அதாவது இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம். அதுவும் இந்த கொரோனா சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா டெலிஃபோன் பில் ஆகட்டும், ஸ்கூல் ஃபீஸு ஒரு 30% கட்டுங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே நம்ம வந்து அக்கௌண்ட் மூலமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா, இல்லை இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கூட அக்கௌண்ட்டில் தான் நம்ம கட்டிக்கிறோம். ஸோ இன் தட் கேம்ஸ் இட்ஸ் called paying expenses. Are you clear? Yes, that is first secondary functionல first என்னதுன்னா it is a agency function. ஏஜென்சியில் 4 எழுதுகிறோம். ஒன்று செக்கு, கலெக்டிங் செக்ஸ், கலெக்டிங் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ், பேயிங் எக்ஸ்பென்சஸ். 3 தான். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ். ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன், இந்த ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது யூட்டிலிட்டின்னா யூஸ்ஃபுல்னஸ்ன்னு தெரியும். ஸோ அப்போ பேங்க் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சர்வீஸை நம்மளுக்கு பண்ணுறாங்க. என்னென்ன மாதிரியான சர்வீஸ் பண்ணுறாங்க, லாக்கர் ஃபெசிலிட்டிஸ். லாக்கர்னால் உனக்கு தெரியும்ல, பேங்க்கில் வந்து ஒரு லாக்கரில் ஏதோ ஒரு பொருளையோ அல்லது பத்திரத்தையோ வச்சுருப்போம், அது வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம முதல்ல கொஞ்சம் பணம் கட்டியிருக்கோம், நமக்கு அந்த லாக்கர் வேணும் அப்படின்னா லெட்டர் எழுதி கொடுத்துட்டு பணம் கட்டிடணும். ஸோ அந்த லாக்கரை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு 2 கீ கொடுப்போம், ஒன்று பேங்க்கில் இருக்கும், இன்னொன்று நம்மகிட்ட இருக்கும். ஸோ அதில் நம்மளுக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியமான பொருளை வச்சு, கோல்டாக இருக்கட்டும், இல்லை ஷேர் பத்திரமோ, இல்லை நம்ம வீட்டு பத்திரமோ, அது எல்லாத்தையுமே அதில் கொண்டு போய் நம்ம என்ன செய்யலாம், பாதுகாப்பாக வச்சுக்கலாம். சரியா? அப்புறம் வேணுங்கிறப்ப நம்ம அதை வந்து எடுத்துக்கவும் முடியும். ஸோ பேங்க் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ், செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ட்ராவலர்ஸ் செக். ட்ராவலர்ஸ் செக் அப்படிங்கிறது இப்போ நம்ம நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம ஊர் சுற்றி பார்க்க போகிறோம், இல்லை இதுக்கோ ஒன்று போகிறோம். ஸோ அந்த சமயத்தில் அந்த கண்ட்ரியோடைய கரன்சியை நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு போக முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அக்கௌண்ட்டில் பணத்தை கட்டிட்டு அதுக்கு ட்ராவலர்ஸ் செக்குன்றதை நம்ம பேங்க்லேருந்து வாங்கிக்கணும். சரியா? பணத்தை கையில் கொண்டுட்டு போகிறத விட செக் கவர் பேப்பரை வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அங்கே போய் அந்த பேங்க்கில் அந்த செக்கை கொடுத்து நம்ம அந்த கரன்சி மணியை நம்ம வாங்கிக்க முடியும். தட் இஸ் வாட் ட்ராவலர்ஸ் செக். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்றது எக்ஸ்போர்ட் பேஸ்டு வித் த இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட். அப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ் இந்த ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எவ்ரி கமர்ஷியல் பேங்க் தே ஹாவ் டு கிவ் த பெர்மிஷன் ஃப்ரம் த சென்ட்ரல் பேங்க். ஓகே, if the commercial bank want to deal with the foreign exchange, it get a permission from a central bank. சென்ட்ரல் பேங்க்கோட பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட்ஸ். ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது என்னது, ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஒன் பேங்க் டு அனதர் பேங்க். இப்போ உனக்கு 2 அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா, ஒன்று ஸ்டேட் பேங்க்கு, இன்னொன்று ஐசிஐசிஐ பேங்க்னு வச்சுக்கலாம். ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நீ பண்ணிக்க முடியும் ஈஸியாக. ஸோ தட் இஸ் வாட் ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட்ஸ். அண்ட் லெட்டர் டு கிரெடிட். லெட்டர் டு கிரெடிட்டுங்கிறது இஷ்யூ லெட்டர்ஸ் ஆஃப் அ கிரெடிட் டு த கஸ்டமர்ஸ். ஓகேவா? அதில் பார்த்திங்க அப்படின்னா அதில் 2 டைப்ஸ் இருக்குது, அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ், எலக்ட்ரானிக் பேங்கிங் அப்படின்னு. இது என்ன அப்படின்னா, கிரெடிட் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட வந்து கடன் பத்திரங்கள் வாங்குறதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, பேங்க்லேயே வந்து கடன் பத்திரம்னு அவங்க கொடுக்கலாம். அப்போ அதை ஹெசிடேட் பண்ணுறோமா வாங்குறதுக்கு? இல்லை, நம்ம கையில் காசு இருந்துச்சுன்னு சொன்னால் அவனே கடன் பத்திரம் கொடுப்பான். சரியா? வாங்க மாட்டோம் இல்லையா? ஸோ பேங்க்லேங்கும் போது நம்ம நம்பிக்கையாக வாங்குவோம், ப்ரைவேட்டாக ஒருத்தர் கொடுத்தானா வாங்க மாட்டோம். ஸோ அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ். அடுத்து எலக்ட்ரானிக் பேங்கிங். எலக்ட்ரானிக் பேங்கிங் இஸ் நத்திங் பட் இஸ் இன்டர்நெட் பேங்க் தான். ஓகே, இந்த டெபிட் கார்டு அதனோட சர்வீசஸ் இந்த மாதிரியானது தான் எலக்ட்ரிக். அதர் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னா, இட்ஸ் கிரியேட் அ மணி சப்ளை. எப்படி மணி சப்ளை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து பேங்க்கு, இப்போ நம்மளுக்கு பேங்க் ஒரு 5 லட்ச ரூபாய் கடன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேங்க்கு நம்ம பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணி இந்த டிமாண்ட் டெபாசிட்டை இந்த 5 லட்ச ரூபாயை போடணும். சரியா? ஆனால் பணத்தை புதுசாக பிரிண்ட் பண்ணுறது கிடையாது இல்லையா? பிரிண்ட் பண்ணாமலேயே நம்ம என்ன பண்ணிடுறோம், பணத்தை சர்க்குலேஷனில் கொண்டு வரோம். ஸோ தட் இஸ் வாட் மணி சப்ளை.
ஓகேவா? ஸோ 5 லட்சம் ரூபாயை நான் பேரில் வந்து டெபாசிட் பண்ணிக்கிறேன், வேணுங்கிற இடத்துல நான் எடுத்துக்கிறேன். Here we are not printing additional money. The supply of money is increased. Next one is credit creation. கிரெடிட் க்ரியேஷனுங்கிறது என்ன? இப்போ எப்படி பேங்க் நம்மளுக்கு லோன் கொடுக்குறதோ, நிறைய பேர் இப்போ வந்து டிமாண்ட் டெபாசிட்டோ இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டோ போட்டு வச்சுருக்கான். அதில் இருந்து தான் இவன் கொஞ்சம் பணத்தை எடுத்து பேங்க்குடைய மணின்னு போட்டு நம்மளுக்கு கிரெடிட் கொடுக்குறான். ஸோ அப்போ புதுசாக கிரெடிட் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் வாட் credit creation, multiplication of loans and advances. Next one is a collection of statistics. இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, they are collecting a statistical report regarding trade அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கஸ்டமர்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில். இங்கே கம்பெனியில் வந்து இவ்வளோ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது. ஸோ நம்ம பேப்பர்ஸில் மேகசின்ஸ்லாம் நம்ம இது நிறைய வரும், சரியா? ஸோ இன் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ டுடே we will saw about the commercial bank and functions of commercial banks பற்றி பார்த்தோம். அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா, அதில் இம்பார்ட்டண்டான ப்ராசஸ் என்னென்னா ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் அக்செப்டிங் லோன்ஸ் அண்ட் டெபாசிட்ஸ்ன்னு சொல்லியாச்சு. அக்செப்டிங் டெபாசிட்ஸ், ப்ரொவைடிங் லோன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். ப்ரைமரி, செகண்டரி அண்ட் அதர் ஃபங்க்ஷன். ப்ரைமரியில் அக்செப்டிங் டெபாசிட்ஸு, அட்வான்ஸிங் லோன்ஸ், ஓகே, அண்ட் டிமாண்ட் டெபாசிட், அதாவது அட்வான்ஸிங் லோன்ஸ். அடுத்து செகண்டரியில் பார்த்திங்கன்னா ஏஜென்சி, யூட்டிலிட்டி, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் கிரெடிட் க்ரியேஷன். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிசம் credit by commercial banks. Okay, how a commercial bank creating a credit amount in the country, that is what we are going to see now. Already you know the functions of a commercial bank. Now we are going to see how are the technique of credit creation by commercial banks. Actually bank credit, it refers to bank loans and advances. Bank creditனால என்ன அர்த்தம் அப்படின்னா banks loans and advances. Here money is created by the banks through their lending activities. Okay, so while through the lending activities money is created by the commercial banks. Similarly money is destroyed when the loans are repaid by the customers. இப்போ வந்து பேங்க்ல இருந்து ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா பணம் வெளியே போகுதில்ல. So through the lending process, so this lending activity money is created. Similarly after the time period, if the customer stocks are repaying debts, repaying that loan, so that in case money is destroyed here. So while this called this process the credit already created by the amount. So you just remember money is created by the through lending activities and money is destroyed through the repaid the borrowers. So the power of commercial bank to create deposits through expanding their loans and advances is known as credit creation. The advance is known as credit creation. Credit creation is nothing but is a powerful fact for commercial bank creating deposits. எப்படி டெபாசிட்டை க்ரியேட் பண்ணுவாங்க? த்ரூ எக்ஸ்பாண்டிங் their loans and advances, that is a credit creation. And the banks deposit in the two ways. The one is a primary deposit and another one is a derived deposit. Primary deposit also passive deposit and derived is called active deposit. First we will see about the primary deposit. Primary deposit is nothing but customer gives to the cash, bank creates a book debt in his name called a primary deposit. Okay, ஸோ ப்ரைமரி டெபாசிட்டுங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து அவர்கிட்ட பணம் இருக்குது, பேங்க்கில் கொண்டு போய் அவர் கட்டுறாரு. ஸோ அவர் பேரில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அவருடைய அக்கௌண்ட்லேயே அவர் நேமில் இருக்க அக்கௌண்ட்லேயே வந்து அதை கட்டுவார். ஸோ தட் இஸ் கால்ட் அ ப்ரைமரி டெபாசிட். ஓகேவா? அந்த டெபாசிட்டை வச்சு தான் கஸ்டமர்ஸ்க்கு லோன்ஸ் வந்து பேங்க் கொடுக்கும், அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த சமயத்தில் பேங்க் ஆக்ட் ஆஸ் அ பாசிவ் ரூல், that is what also called the primary deposit, also called the passive deposit. And what is the derived deposit? Derived deposit is nothing but the deposit created without there being any prevalent. அதாவது இப்படி யாருமே பணம் கட்டவே இல்லை, இருந்தாலும் ஒருத்தர் பேரில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சுருக்கிறதுக்கு பேர் derived deposit. Just opposite for the primary deposit. Okay, you just remember in his name, அதாவது in a bank, that is called a primary deposit. And it is in case bank is passive one, it is called a passive deposit. And credit creation, what is the creation credit? It's a multiplication of loans and advances. Okay,
that is more number of loans advances to the customers, while they are giving to the advance to the central bank insists that to maintain a ratio between a deposit and a cash in their possession. ஸோ இப்போ வந்து ஒரு லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வந்து கமர்ஷியல் பேங்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட ரேஷியோவை மெயின்டைன் பண்ணணும். என்ன அந்த ரேஷியோ அப்படின்னா 20% வந்துட்டு 20% மினிமம் 20% வந்து அவங்க அந்த ரேஷியோ இருக்கணும். என்ன ரேஷியோ அப்படின்னா ரேஷியோ பிட்வீன் கேஷ் அண்ட் டெபாசிட் அட் த மினிமம் ஆஃப் 20%. இந்த 20% அப்படிங்கும்போது இட் இஸ் அ டூ மெயின் அசம்ஷன். பேங்க் டு நாட் கீப் எனி ரிசோர்ஸ், பேங்க்குக்கு வந்து எந்த ரிசர்வ் மணியும் கையில் வச்சுருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் அசம்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர் இர் நோ கிரைன்ஸ் இன் த சப்ளை ஆஃப் மணி, தட் இஸ் withdraw from the time deposit. ஓகேவா? ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் டூ கான்செப்ட்ஸ். ஓகே, ஒன்றும் இல்லைடா, ப்ரைமரி டெபாசிட் அப்படிங்கிறது ஒரு அக்கௌண்ட்டு ஒருத்தர் பேரில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டு, ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட்டு போட்டு வைக்கிறது, தட் இஸ் கால்டு ப்ரைமரி டெபாசிட். ஓகே, இந்த ப்ரைமரி டெபாசிட்டை வச்சு தான் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் பண்ணுவான், அதுக்கு பேர் தான் கிரெடிட் கிரியேஷன். ஸோ அப்போ சென்ட்ரல் பேங்க் என்ன இன்சிஸ்ட் பண்ணுறாங்கன்னா 20% அவன் என்ன 20% வந்து ரிசர்வாக ஆர்பிஐ கிட்ட நீங்கள் சென்ட்ரல் பேங்க் கிட்ட கட்டணும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ரிசர்வாக நம்ம என்ன பண்ணணும், எக்ஸஸ் காசு கையில் அவன் இருக்கக்கூடாது. லோன் ட்ரெயின் இன் த சப்ளை ஆஃப் மணி இன் டு த மெயின் அசம்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் யூ பெட்டர் அபவுட் அண்டர்ஸ்டாண்ட் இன் திஸ் கான்செப்ட். இப்போ நான் வந்து 1000 rupees வந்து ஒரு கஸ்டமர் வந்து 1000 rupees பேங்க்கில் கட்டுறாருன்னு வச்சுக்குவோம். ஸோ அந்த மணி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸஸ் மணி கிடையாது இல்லையா, பேங்க்கோடைய கஸ்டடியில் அந்த பணத்தை கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ 20%னா ஆர்பிஐக்கு கட்டணும். அப்போ 20% எவ்வளோ போகும்? 1000 rupeesல 200 rupees கட்டிடுவாங்க. அப்போ ரிமைனிங் கேஷ் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்? 800 rupees தான் வச்சுருப்பான் இல்லையா. ஸோ இந்த 800 rupeesஸை ஒருத்தனுக்கு லோன்ஸாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் லோனாக இல்லை இன்னொருத்தருக்கு கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா அந்த 800 rupeesஸை போய் இன்னொரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாருன்னு வச்சுக்கிடுவோம். ஓகேவா? அந்த அப்பா அவன் என்ன பண்ணுவான், அதில் 20% எடுத்துக்கிடுவான். ஸோ 800ல் 20% எடுத்தால் 160 rupees. ஸோ 160 போக ரிமைனிங் வந்து 640 rupees தான் அவங்க பேங்க்கில் இருக்கும். இது அந்த பேங்க் பிங்கிறவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் ஃப்ளோட்டிங்கில் விடுவாங்க. ஸோ அப்போ அதுக்கு 20% போகும். இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது தான் ஜஸ்ட்டு 1000 rupees இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னா டில் 5000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. Here only the deposit include, because of this deposit only they are able to give interest. So once again I clear with this. So today we saw the credit creation of commercial bank. How commercial bank creating a credit? Money is created by the works through lending activity. Similarly, money is destroyed in the loans repaying the customers. So credit creation அப்படின்னாலே multiplication of loans and advances. So there are two types of deposit. One is a primary deposit and another one is a derived deposit. இப்போ customer வந்துட்டு deposit in his account of some rupees, that is called a primary deposit. In that case bank act as a passive, so it is called a passive deposit. So the ratio have to maintain the 20% ratio and two main assumption bank. Similarly, there are no drains on the supply of money. Okay, so for example 1000 rupees ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா 20% எடுத்து போக ரிமைனிங் 800 rupees தான் அவங்க என்ன பண்ண முடியும், ஃப்ளோட்டிங்க்கு விட முடியும். சொன்னதற்கு லோனாவோ இல்லை கடனாவோ அட்வான்ஸாவோ கொடுக்க முடியும். ஸோ அவர் அந்த 800 rupees இன்னொரு பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோ. ஒரு எடுத்துக்காட்டாக வந்துட்டு பேங்க் பியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அந்த பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா the same procedure only they have to follow. ஸோ 800ல் 20% வந்து ஆர்பிஐக்கு கொடுக்குறாரு. ஸோ அதில் ரிமைனிங் ருபீஸை கொடுக்குறாரு. ஸோ தே ஹேவ் டு ஏபிள் அபவுட் த ஃப்ளோட்டிங். அண்ட் சிமிலர்லி மணி வில் க்ரோ இன் திஸ் ப்ராசஸ். ஸோ இது வந்து 5000 rupees வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வெறும் 1000 rupees அவங்க கஸ்டடியில் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அது எப்படி மணி வந்து என்ன செய்யாது அப்படின்னா மல்டிப்ளை ஆகாது. ஸோ மணி சப்ளை வந்து பெருக்கணுங்கிறதா மெயின் கான்செப்ட். இட் இஸ் ஒன்லி a passive. Okay, so that is what credit creation. Next topic is role of this commercial bank of economic development. Okay, அடுத்த டாபிக் வந்து ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் அ கண்ட்ரி. சரியா?
The first role is capital formation. Capital formation is nothing but equals their country started invested money in the banks. Okay, who அதாவது ஒவ்வொரு பேங்க்கில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் இந்த கண்ட்ரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய பேங்க்ஸில் இருந்து பிரான்ச்சில் இருக்கக்கூடிய சேவிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு ப்ரொடெக்டிவ் பர்பஸ்க்காக ஒரு பெரிய அமௌண்ட்டை லோனாக கொடுக்கறதுக்கு பேர் கேபிட்டல் ஃபார்மேஷன். த பேங்க்ஸ் ஆர் பிளே ஆஸ் an important role in a creation. அதாவது ஒரு பேங்க்கில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸில் இருக்கக்கூடிய எல்லா சேவிங்ஸையும் எடுத்து ஒரு ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்காக அவங்க அந்த அமௌண்ட்டை வந்து லோனாக கொடுக்கறதுக்கு பேர் கேபிட்டல் ஃபார்மேஷன். Thus the banks are creating a capital for the development of our country. And second one is a creation of credit. Okay, the banks not doing all these activities. What will happen? இப்போ நம்மளோட சேவிங்ஸ் என்ன பண்ணியிருப்போம், ரிமைன்ஸ் ஐடியல் ஃபார் இட் வில் கிரியேட் அதர் அசட்ஸ். ஒரு கோல்டாவோ இல்லை ஒரு லேண்டாவோ இந்த மாதிரி தான் வாங்கி வச்சுருப்போம். ஆனால் பேங்க்கில் வந்து சேவிங்ஸ்கிறது இல்லாமல் போயிடும். ஸோ இதை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக மக்கள்கிட்ட இது இன்க்ரீஸ் பண்ணணும், சேவிங் ஹேபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேங்க்ஸ் இப்போ நிறைய அட்ராக்டிவ் ஸ்கீம்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இருந்து மக்கள் நிறைய சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அமௌண்ட்லேருந்து நமக்கு வந்து ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்கு ஒரு கேபிட்டலாக ஃபார்ம் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க கொடுக்க முடியும். ஸோ செகண்ட் ஒன், கிரியேஷன் ஆஃப் அ ப்ரொடக்ட். ஓகே, பேங்க்ஸ் கிரியேட் கிரெடிட் the books of providing developmental projects. ஓகே, ஸோ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இட் இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன், எம்ப்ளாய்மெண்ட், சேவிங்ஸ், ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக் த எக்கனாமிக் வில் பி த இன்க்ரீஸிங். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சேனலைசிங் த ஃபண்ட்ஸ் ஆஃப் to protective investment. So the banks giving loan only for protective investment. Okay, போனவுடனே பேங்க்கில் நான் எனக்கு லோன் வேணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. நம்மளோட ப்ராஜெக்ட் எப்படி இருக்கணும், வேல்யூவாக இருக்கணும், அது வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும். அதாவது இன்கம் அதிகமாக ப்ரொடெக்ட் ஆகக்கூடிய இதுனா மட்டும்தான் என்ன செய்வாங்க, லோன் கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்டு சேனலைசிங் த ஃபண்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் த இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்கரேஜிங் ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நீ என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் உனக்கு கொடுக்க முடியாது. ஸோ அது ஒரு கரெக்டான இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும். இப்போ சட்டத்துக்கு புறம்பான இப்போ கஞ்சா, புகையிலை மாதிரியான ஒரு லோன்ஸ்க்கெலாம் வந்துட்டு என்ன செய்ய மாட்டாங்க, லோன் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ இட் இஸ் பிகாஸ் இட் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் ஃபார் அவர் கண்ட்ரி. இப்போ தே ஆர் ஃபைண்டிங் அ ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ரைட் டைப் ஆஃப் அ பர்சன். That is by similar loan to the right type of person. They grant loans and advances to the manufacturers. ஸோ யாருக்கு மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னா, those products which are having a high demand in the market. So in that case of there is demanding more labors, and again it will result in more labors as the more production leads increasing employment opportunity. Automatically the economy will be increasing one. So next one, monetized debts. Monetized debt means the commercial bank transform the loan to repaid after a creation period into cash. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு பேங்க்கில் போய் லோன் கேட்குறோம். இப்போ இந்த மந்த்து ஜனவரி மந்த்லேருந்து உனக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இமீடியட்டாக நெக்ஸ்ட்டு மந்த்லேருந்தே உன்னால் பேங்க் லோனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கட்டணும் அப்படின்னா முடியுமா? இது பாசிபிளாக முடியாது. எப்படியுமே ஒரு கிரெடிட்டில் நம்ம கொடுத்தா தான் அதுக்கு நம்ம ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த பிஸ்னஸை வந்துட்டு நல்லா எல்லா ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம கடன்லாம் கொடுத்து அதர்ஸ் கனெக்ட் பண்ணி தான் கட்ட முடியும். இமீடியட்டாக நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அதை பே பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அதுக்கு தான் பேங்க் பெர்ஃபார்ம்ஸ் மானிட்டைஸ்ட் டெப்ட். இன்றைக்கி நீ வாங்கிக்கோ, ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் ஒரு 6 மந்த்தோ ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் உன்னோட இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் நீ இந்த லோனை திருப்பி கட்டலாம். அப்படிங்கிறதுக்கு பேர் தான் மானிட்டைஸ்ட் டெப்ட். தட் இஸ் வாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் loan to repaid after certain period into a cash. Okay, and the next one is a finance to government. The banks not only finance for individual persons or industries, it finance to the government also. So government is acting as a promotive of investment industries. Most of the 100 developed countries, the government has to more importance for the industrialization nowadays. So banks in case finances mediate foundation. So banks provided under term credit. Bank எப்படி ஒரு லோன் கிரெடிட்டை வந்து பேங்க் கொடுக்குறாங்கன்னா by investing their fund.
Okay, it may be expected for the 1 mark question. Bank provided by the long term government to the provide funds. The funds எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறது, அதான் இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபண்டு. ஓகேவா, தட் இஸ் வாட் லாங் டேர்ம் கிரெடிட். ஷார்ட் டேர்ம் கிரெடிட் எப்படி அப்படின்னா பர்ச்சேசிங் ட்ரெஷரி பில்ஸ். ஷார்ட் டேர்ம் கிரெடிட் எப்படி கொடுப்பாங்கன்னா பர்ச்சேசிங் ட்ரெஷரி பில்ஸை வாங்குறது மூலயமா ஒரு பணப்புழக்கம் ஏற்படும். லாங் டேர்ம் கிரெடிட் எப்படின்னா பை இன்வெஸ்டிங் இன் ஃபண்ட்ஸ். And the next one is employment generation. Okay, so after the nationalization of big more banks, industry has grown so that it leads to an creation of more employing opportunity. நிறைய பேங்க்ஸ் இப்போ பார்த்தோன்னா அவங்க பிரான்ச்சஸில் ஒரு சின்ன சின்ன கிராமங்களில் கூட ஆரம்பிக்கிறாங்க, பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், நிறைய எம்ப்ளாயீஸ் தேவைப்படும். நிறைய பேருக்கு வந்து பேங்க் இன் செக்டார் மட்டும் கிடையாது, வேரியஸ் அதர் செக்டார்ஸ்லேயும் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஜெனரேட்டிங். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேங்க்ஸ் ப்ரொமோட் என்டர்பிரனர்ஷிப். என்டர்பிரனர்ஷிப்னா உனக்கே தெரியும், தொழில் முனைவோர்னு சொல்ல புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறவங்க. அவங்களோட ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்டாக இருக்கும்போது 100% கிரெடிட்குள்ளே அவனுக்கு வந்து ப்ராஜெக்ட் தேவை, கிரெடிட் கொடுக்கறதுக்கு இதாக இருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த ரோல் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். First one is a capital formation and credit creation by the creating of the capital, the starter to the loans to the business person. And next one is channelizing funds and encouraging right type of industries and bids monetizing debt. Okay, finance to government and employment generation. Next one is bank promote entrepreneurship. Okay.